தொழுதியா, நோம்பு வச்சியா, ஜக்காத்து கொடுத்தியா, ஹஜ்ஜுக்கு செஞ்சியா, நான் செஞ்ச சிக்கிற இபாதத்துகளை செஞ்சியா, குர்ஆனை சிந்திச்சியா, அமல்படுத்தினியா, அதெல்லாம் கேள்வி கேட்பானா? டான்ஸ் போட்டியா, கூத்தடிச்சான்னு கேட்பானா? அப்ப இபாதத்தின் பெயரால் இந்த மாதிரியான கூத்துகள். இறந்து போன வீட்டுல போய்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதாவது ஜனாசாவை குளிப்பாட்ட ஆரம்பிச்சதுல இருந்து கொண்டாந்து அடைக்கிற வரைக்கும் 65 பாத்தியா போடுவாங்க. அன்னைக்கு 130 பாத்தியா, அவனை மாற்றி ஒரு பாத்தியா, அப்புறமேல பொம்பளைய பார்க்க ஒரு பாத்தியா, ஆம்பளை பார்க்கறது ஒரு பாத்தியா, வாசல்ல கொண்டாந்து வச்சது பாத்தியா, பள்ளிவாசல் வாசல்ல வச்சு ஒரு பாத்தியா, ஜனாசாவுக்கு முந்தி ஒரு பாத்தியா, தொழுது முடிச்சுட்டு ஒரு பாத்தியா, தூக்கிட்டு வந்து கபுர்ஸ்தான் வாசல்ல நின்று ஒரு பாத்தியா, கபுர்ஸ்தான் உள்ள கொண்டே வச்சு ஒரு பாத்தியா, குழியை தோண்டிட்டு ஒரு பாத்தியா, அதுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு பாத்தியா, மண்ணலி போட்டு முடிச்சுக்கிற ஒரு பாத்தியா, வீட்டு வாசல் ஒரு பாத்தியா, அது பாத்தியா. உண்மையா காசுக்காக வேண்டி மார்க்கத்தை கற்றவர்கள் எவ்வளவு ஈனத்தனமா இறங்குகிறார்கள். மான மரியாதை விட்டு இந்த அற்பமான காசுக்காக வேண்டி இவ்வளவு இழிந்து நீங்கள் போக வேண்டுமா? கௌரவமா நீங்கள் வாழ்ந்தால் ரிசுக்கு தர மாட்டானா? நாங்கெல்லாம் இந்த கட்டம் பாத்தியா ஓதிக்கிட்டு இருந்த காலத்தை விட இன்னைக்கு அல்லாஹ் எங்களை நல்ல கண்ணியமா வச்சிருக்கிறானே, உங்களை வைக்க மாட்டானா? அப்ப ஏன் நீ இந்த காசுக்காக வேண்டி எல்லா எந்த காரியத்தையும் செய்யலான்னு இறங்குறீங்க? இதுதானே விவகாரம். பாயிண்ட் விளங்குதா? இது இல்லைன்னு சொன்னாங்க. நாங்க சொல்ற என்ன விளங்குதுல, ஏன் இல்லைங்கிறோம்? இது ரசூலுல்லாஹ். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல குர்ஆன் இருந்தா இல்லையா? அவங்களுக்கு குர்ஆன் வந்துச்சு. அவங்க காலத்துல யாராவது மூத்தா போனாங்களா இல்லையா? மூத்தா போனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்க உயிரோட இருக்கும்போது மனைவி ஹதீஜா மூத்தா போயிட்டாங்க. ஓதுனாங்களா குர்ஆன்? சஹாபாக்களை கூட்டிட்டு இந்த நீ அல்கலாம் ஓது, நீ பக்ரா ஓது, நீ ஆல் இம்ரான் ஓது, நீ நிசா ஓது, நீ மாயிதா ஓது சொன்னாங்களா? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஹதீஜா இறந்த பொழுது ஓத சொன்னாங்களா? அவங்க உயிரோட இருக்கிற காலத்திலேயே அவங்களுடைய மகள் 2 மகளை பறி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது அவங்களுடைய 2வது மகள் ருபையாவும் மூத்தாகிவிட்டார்கள், உம்மு குல்தும் மூத்தாகிவிட்டார்கள். ஓதுனாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என் மகள் இறந்துட்டாங்க, வாங்க எல்லாம் பாத்தியா ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்கன்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும்போது சின்ன பாப்பா ஹம்சா மூத்தா போனார், அவங்க ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும்போது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் மூத்தா போனார், அவருக்கு ஓதுனாங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு மார்க்கமா இருந்திருந்தால் செஞ்சு காட்டியிருப்பாங்களா இல்லையா? அப்ப இறந்து போன வீட்டுல இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க, ஒரு நல்லது லட்சம் வரமாட்டேங்குது, அதுலயும் அநியாயம் பண்றீங்க. இப்படி மார்க்கம் என்ற பெயரால் இல்லாது கொள்ளாத எல்லாம் சொல்லுகிறீர்கள். இது தப்பு, இதை விட்டுங்க. இதனால இஸ்லாத்துக்கு கெட்ட பேரு, உங்களுக்கும் கெட்ட பேர். மார்க் அறிஞர்களுக்கு மரியாதை நான் கேட்கிறேன், கொஞ்சம் நீங்க பின்னோக்கி செல்லணும். உங்களுக்குலாம் நினைமா இதுல இருக்கிற பாதி பேருக்கு தெரியாது அந்த வரலாறு. ஒரு 25 ஆண்டுக்கு முன்னாடி போய் பாருங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி மார்க்க பயான் என்று நடக்கும். என்ன மார்க்க பயான் நடக்கும்? அசத்து உட்கார்ந்துருப்பாரு, முன்னாடி ஒரு 7 கிழக்கு உட்கார்ந்துருக்கும். இதான் மார்க்க பயான். நாளைக்கு சாவுக்குற 7 கிழக்கு போகும், அங்கே நாளைக்கு கிழமை உட்காந்துருப்பாங்க. உட்கார்ந்து செய்வாங்க, சூறு மசாலா, பப்பரத்தி அம்மான, விரத வச்சி அரைச்சிட்டா, மைமூன் கட்டு, திருமுடி இறக்கின அதீது, இது மாதிரி அசுசுல் அம்பியா, இது மாதிரி சீரா புராணம், ராஜாமணி மாலை, மொய்தீன் மாலை, இது மாதிரி கப்சா கட்டுக்கள் இருக்குல்ல, இதை உட்காந்துக்கிட்டு பயன் பண்ணிட்டு இருப்பாங்க. கிழ தலையத்திலே அடிச்சு 4 கிழமை இருக்கும். எந்த இளைஞரும் மார்க்கத்தை கேட்க மாட்டான், எந்த நடுத்தர வயசுக்கார ஆம்பளை பொம்பளை வரமாட்டான். இந்த அளவுக்கு தான் நீங்க மார்க்கத்தை வச்சிருந்தீங்க. இன்றைக்கு மார்க்கத்தை கேட்கறதுக்கு உலமாக்களை சிந்திச்சு பார்க்க வேண்டும். உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் நான் கஷ்டப்பட்டோம். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக நாங்களும் 4 பேர் 5 பேரை பார்த்திருக்கிறோம். மேடையில கல்லறி வந்திருக்கிறது, ஆசிட் வீசினார்கள், அருவாளை கொண்டாந்து வெட்டினார்கள், மேடையை தகர்த்தார்கள், தேர்களை தூக்கி அடித்தார்கள், ஊரை விட்டு போகும் பொழுது கார்களை உடைத்தார்கள், டயரை பஞ்சராக்கினார்கள், 200 பேர் சேர்ந்து கொண்டு மிதித்தார்கள், 2000 பேர் பள்ளிவாசலுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒருத்தரை போட்டு சாவடித்தார்கள். அதெல்லாம் ஒரு கட்டம் இருந்தது. இன்றைக்கு என்ன நிலைமை? ஏன் நீங்கள் மார்க்கத்தை சொல்லும் பொழுது ஒருவரும் கேட்க வரவில்லை? உலமாக்கள் இதில் பாடங்கள் ரொம்ப பெருசாக நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம பயங்கரமா மக்கள் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கோம். பள்ளிவாசல் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்கே தவிர, நீங்க சும்மா நடத்தும் யாராவது வர்றாங்கன்னா எப்ப அசரத்து முடிப்பாருன்னு பார்த்து வருவாங்க. பள்ளிவாசல்ல அஜரத்து சும்மா பயன் பண்ணுவாருங்க. பயன் பண்ண என்ன ஒரு மேற்கும் இருக்காது, இல்ல கலை கட்டுக்கதை பொய்யா இருக்குமா? எவனும் போக மாட்டான். 1:30 மணிக்கு காம சொல்லுவாங்க, 1 மணிக்கு அவர் ஏறிடுவாரு. 1:30 மணிக்கு யாரும் போக மாட்டான். சில பேர் போவான்,
நல்ல தூணா பார்த்து சாஞ்சி தூங்கிட்டு இருப்பான். அது இந்த பயன் பண்ணிட்டு பாரு, நான் செலவெல்லாம் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். இன்றைக்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய 40க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள்ல போய் பாருங்க. 12:30 மணிக்கு அஜரத்து வந்து மௌலவி பயான் பண்ண ஏறுகிறார் என்று சொன்னால் 12 மணிக்கு இடம் இருக்காது பள்ளியில். அப்ப மார்க்கத்தை கேட்பதற்காக பள்ளி வாசலுக்கு ஓடோடி வருகிறார்களே, அந்த வெள்ளி மேடை எடுத்து போட்டு உலகம் பூரா கேட்கிறார் நிலைமை. அப்படி ஆர்வமாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு கூட்டம் குழுமுகிறார்கள். நான்லாம் வந்து சும்மா அன்னைக்கு 12க்கு பள்ளிக்கு போயாவனு, 12:05க்கு போனது 1 மணிக்கு தான் நான் ஏறணும். ஆனா நான் 12க்கு போய் உட்கார்ந்தவனே எனக்கு இடம் இருக்க தாண்டி போயிடாது. நான் 12:10க்கு போனேன்னு வைங்க, பள்ளிவாசல் நிறைஞ்சு போயிடும். நான் தெருவில் நிற்கிறேன், அம்புட்டு பேரையும் மிதிச்சுட்டு போவே இயலாது. எதுக்கு இதை சொல்றேன்? மார்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாக இன்னைக்கு மக்கள் வந்திருக்காங்களா இல்லையா? உலமாக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய பொய்களை மக்கள் நம்ப தயாரா இல்லை. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற ஆகாரம் சில மக்கள் கேட்கிறார்கள் என்று. நாங்க சொன்ன கேட்கிறோம். ஏன் கேட்கிறாங்க? நாங்க உள்ளதை மட்டும் சொல்கிறோம். நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறோம். காசு வாங்காமல் சொல்கிறோம். உங்களுக்கு பயன் பண்ற காசா எங்களுக்கு? நீ பேசிட்டு போறோமே, எங்களுக்கு எவ்வளவு அல்தாபிக்கு எவ்வளவு, எங்களுக்கு நீங்க விலை தர இயலாது. நாங்க கொடுப்போமே தவிர உங்கள்கிட்ட வாங்க மாட்டோம். அப்ப மக்கள் வித்தியாசம் பாக்குறாங்க. இவங்க காசை எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல, கட்டிட்டு போறாங்க. இது உண்மை இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி மனசால கிச்சனுக்கு போனோம்னா மார்க்கத்தை கற்றவர்கள் பெரிய பெரிய தலப்பாக கட்டிக்கொண்டு சிங்கப்பூர் போய் பாருங்க. சிங்கப்பூர் ஆளுக்கு யாராவது இருக்கிறீங்களா? சிங்கப்பூர்ல வந்து வந்தாலும் யாராவது இருக்கிறீங்களா? அங்க என்ன நடக்கு? பெரிய தலப்பா கட்டிக்கிட்டுங்க, அதிர்த்துங்க, பெரிய தலப்பா, முழங்காலுக்கு பெரிய ஜிப்பா, கடையில் சாமி வச்சுப்பாரு. அவன் என்ன செய்வான்? 50 காசு எடுத்து போடுவான். யாருக்கு? அதிர்த்துங்க. நம்ம பள்ளி வாசல்ல இமாமா மதகுருவா இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? ஒரு ரவுண்டு ஒரு சிங்கப்பூர் சபர் போயிட்டு வந்தா தஞ்சாவூர் ஜில்லாவுல இமாமா இருக்கிறவங்க ஆசைப்படுவாங்க ஒருத்தர். ஏன் இங்க வந்து இருந்தவங்க சொன்னா, நான் சிங்கப்பூர் சபராளி வளர்த்துல இருக்காரு, அவரை பழக்கம் பிடிச்சிக்கலாம், அவர் மூலம் விசா எடுக்கலாம், அவர் மூலம் நாங்க போகலாம். ஒரு சபர் போயிட்டு வந்தா வீடு கட்டிக்கலாம். நீங்க வீடுலாம் கட்டலாம், மானத்தை விட்டுல கட்டுறது பிச்சைக்காரமா. அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க மலேசியா சிங்கப்பூர்ல சொன்னா முதலாளி இல்லைன்னு தான் பதில் சொல்லுவான். அலைக்கும் சொல்லவே மாட்டேன். தாடியும் தலப்பால் வைத்துக் கொண்டு மலேசியா சிங்கப்பூர்ல போய் நீ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாரு. அலைக்கும் சலாம் யாரும் சொல்லுவான்? ஃபுல் சேவ் இருந்தா அலைக்கும் சலாமா. ஃபுல் சேவ் பண்ணிட்டு போறான்னு வைங்க, இவன் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம். தாடி தலப்பாவோட அஸ்ஸலாமு அலைக்கும் தான் முதல்ல இப்பதான் வெளியே போனாங்க. ஆண்டர் வாங்கல. இது தேவையா? கண்ணியமா நீங்க வாங்க மாட்டீங்களா? ஏன் இப்படி மானத்தை உங்களுக்கு போக்கிக் கொள்கிறீர்கள்? காசு வரும் என்றால் மானத்தை விலை பேசுவீங்களா? நீங்க காசு வரும்னா எவ்வளவு சீக்கிரமா இறங்கிடுவீங்களா என்று கேட்டால் கோவப்படுகிறார். என்ன பாருங்க, நல்ல விதமா சொல்றோம், கெட்டதா சொல்றோம், அவ்வளவு வேணாம். அப்ப இன்றைக்கு நீங்க கண்ணு முன்னாடி பார்க்கிறீர்கள் குர்ஆன் ஹதீஸ் தான் என்று சொன்ன பிறகு மார்க்கத்தை அறிந்து கொள்கிற ஆவல் இப்படி வந்திருக்கிறது, இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, ஒரு காலம் இருந்தது வரதட்சணை. இன்னைக்கு என்ன நிலைமை? வரதட்சணை நாங்க கேட்கறது உலமாக்கள் பேசினாங்களா? வரதட்சணைங்கிற எவ்வளவு பெரிய பாவம். பெண்களை கசக்கி பிழிந்து பிச்சை எடுக்க வச்சு அவன் தேர்ந்தது வாங்குற காசு ஒரு அநியாயமான காசு விலைக்கு சொன்னாரா இல்லையா? இந்த வரதட்சணை வாங்குவதை பற்றி மார்க்க அறிஞர்கள் பள்ளி வாசல்ல ஒழுங்கா பேசினார்களா? பேசியிருந்தா எங்களுக்கு வேலையே இல்லையங்க. பேசி நான் வந்து வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று கல்யாணம் செய்யறேன். எங்க ஊர்ல 1980 எனக்கு திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஊர்ல உள்ள அசரத்துல 50 பேரு நீ எப்படி வாங்காம பண்ணுவ, பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் நாங்கள்லாம் செய்யும்போது நீங்க எப்படி சுத்தமோ நாங்க மட்டும் சுற்றி போயிடும். அப்ப அந்த அளவுக்கு வாங்க மாட்டோம்னு சொன்னா அவன் பாதி மாறி பார்க்கப்பட்டான். வாங்கல, தைரியமா நின்றோம், ஊரை எதிர்த்து நின்றோம். ஒட்டுமொத்த ஊரும் இதுவே வந்துச்சு, முடியாது வாங்க மாட்டோம், கொடுப்போம், மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுவோம்னு சொன்னோம். இன்றைக்கு என்ன நிலைமை? லட்சோப இளைஞர்கள் வாங்க மாட்டோம் என்று சபதம் எடுத்திருக்கிறார்கள். பெண்கள் இன்னும் முழுசா வரவில்லை. நீங்களும் எங்களோடு சேர்ந்து சொல்லி இருந்தால் எப்போ மாற்றம் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பள்ளி வாசலில் வைத்து அந்த வரதட்சணை பணத்தை வாங்குவார்கள். எப்படி வாங்குவாங்க?
பள்ளி வாசல்லையோ அல்லது கல்யாண மணமகன் வீட்டிலையோ மணமகள் வீட்டிலையோ ஊருக்கு ஊர் மாறுபடும். சில ஊர்ல பள்ளி வாசல் அநியாயம் நடக்கும், சில ஊர்ல மாப்பிள்ளை வீட்டுல வச்சு நடக்கும், சில வீட்டுல பொண்ணு வீட்டுல வச்சு நடக்கும். என்ன நடக்கும்? எல்லாம் உட்காந்து சபையோர்லாம் உட்காந்துருப்பாங்க. சபையோர்னா யாரு? நிர்வாகிகள், நாட்டாமை, முத்தவள்ளி, பஞ்சாயத்து, அஜரத்து எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டாருக்கு ஒரு தட்டில் வச்சு மஞ்சள் குண்டை போட்டு போத்தி உள்ளுக்கு ரூபாயில வச்சு தேங்காய் இளவு என்னமோ இல்லாத வச்சு அதை எப்படி அதை எடுத்து கொடுப்பாங்க. யாரு? பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த தட்டத்துக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க? மாமன் வீட்டையா? முத்தவள்ளிட்ட. யார்கிட்ட கொடுப்பாங்க? ஊர் தலைவர் இருக்காருல்ல, அவங்க தொடுவாங்க. அவங்க தொட்டு பிடிப்பா. எதுக்கு? நானும் இதுல பங்கு இல்ல. இந்த அக்கிரமத்துல, இந்த அநியாயத்துல பெண் வீட்டார கசைக்கு புளிஞ்சு வாங்குறீங்க. இந்த பாவம் இதுக்கு நானும் சாட்சிதான். நானும் உடந்த நபர். முத்தவள்ளி செயலாளர் தருவாரு, பொருளாளர் தருவாரு, அம்மட்டு மெம்பர் தருவாங்க. பத்தாத்துக்கு ஊமை செய்தான் மாதிரி அஜப்பு உட்காந்துருப்பாரு. அவர் என்ன பண்ணு? அவர்கிட்ட போனோன்னு அவர் தொட்டு எதுக்கு? அது பாத்தீங்கன்னா என்ன விளங்குதா உங்களுக்கு? பாத்தியாங்கிற பாத்தியா அந்த அக்கிரமத்தை பாத்தியா? அது வேற ஒண்ணு இல்ல. அது பாத்தியான்னு நமக்கு விளங்குது. அது அந்த அர்த்தம் இல்ல. பாத்தியா இந்த அநியாயத்தை? பாத்தியா இந்த அக்கிரமத்தை? பாத்தியா பள்ளி வாசல்ல வச்சு வரதட்சணை வாங்குற கொடுமையை? பாத்தியா? பாவி, நீங்கள் மார்க்கத்தை அறிந்த ஒரு மோளன் என்ன செய்யணும்? கட்டி வீசிருக்க வேணாமா? யாரோட சாட்சியாக்குற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வருகிறார். முகீரான்னு நினைக்கிறேன். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு சொத்து, அவருடைய சொத்தை அவர் மகனுக்கு கொடுக்கிறார். ஒரு இடத்தை, ஒரு நிலத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறார். அதுக்கு ரசூலுல்லாஹ்வை சாட்சியாக்கணுங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய இந்த சொத்தை இந்த பையனுக்கு, என் மகனுக்கு நான் கொடுக்குறேன், இதுக்கு நீங்க சாட்சியா இருங்க அப்படிங்கிறார். சொத்து ஹலாலான சொத்து, அவர் சொத்து தான் கொடுக்கிறார், அவர் மகனுக்கு தான் கொடுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலக்க வலதும் சிவாகு, இவர் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா, வேற பிள்ளை இருக்குதா கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இன்னொரு பிள்ளை இருக்குது, அவனுக்கு இந்த மாதிரி கொடுத்தியான்னு கேட்கிறாங்க. இந்த சொத்தை இவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன சாட்சியாக்குறிய? இவன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ கொடுத்தியா? இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னீலா அஷ்ஹது அலா ஜூரின், அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். எது அநியாயங்கிறாங்க? பெத்த அப்ப அவன் சொத்து அவன் பிள்ளைக்கு கொடுக்கறதுல காட்டிய சின்ன பாரபட்சத்தை அநியாயங்கிறாங்க. இது திருட்டு சொத்து இல்ல, சுரண்டுற சொத்து இல்ல, யாரை ஏமாத்துற சொத்து இல்ல, அவர் சொத்து, அவர் பிள்ளை. இன்னொரு பிள்ளையை கொடுக்கலப்பா, நீ உனக்கு 2 பிள்ளை இருக்குல்ல, அதுல ஒரு சொத்தை ஒருத்தனை கொடுத்து ஒருத்தன் அம்மா பாக்குறேன், 2 பிள்ளைக்கும் கொடுக்கறதா இருந்தாப்பா நான் சாட்சியா இருக்கிறேன். ஒரு பிள்ளை கொடுக்கிறேன்னு வந்தால் நான் அநியாயத்துக்கு சாட்சி எழுதினாங்களே. இதை தெரிந்த மார்க்க அறிஞர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? பாவிகளா, நான் தானடா கிடைச்சேன், என்னைய பொண்ணாங்க அது பாத்தியா சொல்ல வைக்கிறதா? நான் இந்த சபைக்கு வரமாட்டேன் என்று உலமாக்கள் சொன்னது உண்டா? பரவாயில்லை. அது பாத்தியா சொல்ல வைக்கிறதா? நான் இந்த சபைக்கு வரமாட்டேன் என்று உலமாக்கள் சொன்னது உண்டா? பரவாயில்லைங்க. நீங்க கடையநல்லூர், மேலப்பாளையம், இந்த மாதிரி ஊர்கள் தான் ஆலிம்களை சப்ளை பண்ணக்கூடிய ஊர். எந்த ஆலிமை எடுத்து பார்த்தாலும் எந்த ஊர்காரங்களா இருப்பாங்க? பெரும்பாலும் மேலப்பாளையத்துக்காரங்களா இருப்பாங்க, இல்லைன்னா கடைநல்லூர்காரங்களா இருப்பாங்க, இல்லைன்னா தென்காசி வடகரக்காரங்களா இருப்பாங்க. இந்த ஏரியாக்காரங்க தமிழ்நாடு முழுவதும் ஓடிப்பட்டு ஆலிம் சாவா இருக்கிறாங்க கூட அந்த ஊர்காரங்களா 99%. எங்களை மாதிரி 1-2 பேர் வெளி மாவட்டத்துக்காரங்களா இருக்கும். மேலப்பாளையத்துக்கு போனீங்கன்னா அங்க ரேட்டையருக்கு எப்படி? டாக்டருக்கு இவ்வளவு, வக்கீலுக்கு இவ்வளவு வரதட்சணை, இன்ஜினியருக்கு இவ்வளவு, வெளிநாட்டு மாப்பிளைக்கு இவ்வளவு, ஆலிம் சாக்கு இவ்வளவு. எங்க மேலப்பாளையத்துக்கு போனீங்கன்னா, கடைநல்லூருக்கு போனீங்கன்னா, மாசம் படிச்சார அவருக்கு இவ்வளவுன்னு நிர்ணயம் இருக்கிறது. என்ன மாப்பிள்ள? அஜர்த்து மாப்பிள்ளா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இப்படி எழுதப்படாத விதி. டாக்டருக்கு ரேட் இருக்கிற மாதிரி இப்படி ஆக்கி வச்சிருக்கிறீங்களே. இப்ப இதையெல்லாம் சொன்னா கோவம் வழங்குதா உங்களுக்கு? ஏன் எங்க மேல ஆத்திரப்படுறாங்க? வழங்குதா? நாங்க என்ன உங்களுக்கு எங்களுக்கு என்ன பகை இருக்கு? முன்ன பகை இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில மார்க்க அறிஞர் செயல்பாடு இருக்கு. நாங்களே தவறு என்று சொல்கிறோம். வரதட்சணைக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்ம சமுதாய இளைஞர்கள் எப்படி போய் கொண்டிருந்தார்கள்? எப்படி போனார்கள்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய காலத்துக்கு நீங்க திரும்பி பார்க்க வேண்டும்.
அந்த காலத்துல எல்லாம் அதுல இருந்தவங்கலாம் யாருங்கிறீங்க? எங்க பாப்பா, எங்க சின்ன பாப்பா, உங்க பெரிய பாப்பா, ராமசாமி கந்தசாமி அந்த கட்சியில இருக்கவே இல்லை ஆரம்பத்துல. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட காலத்துல அண்ணாதுரை தான் கடவுள் என்று, கருணாநிதி தான் கடவுள் என்று நினைத்து அந்த கட்சிக்கு கொடியேற்றி ஊரை விட்டு வளர்க்கப்பட்டார்கள். பலவிதமான கொடுமைகளுக்கு அழகப்பட்டார்கள். அப்படி நம்ம சமுதாயத்து இளைஞன் எல்லாம் எதில் போய் சேர்ந்தான்? இந்த கட்சி என்ன சொல்கிறதோ எந்த அளவுக்கு பேரெல்லாம் மாத்தினாங்க. தென்காசியில கூட சம்சிதில இருக்கு பேரு. அவரு கருணாநிதி சொல்ல கேட்டு கதிரவன் மாத்தினாரு. சம்சிதில அரபி பேரா, கதிரவன்னா தமிழ் பேரா. அவரே மாத்த மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு சம்திங் நீங்க வச்சுட்டு இருக்கிறாரு. அதை கதிரவன் டிவி அவர் வச்சிருக்கானா. அவரு பேரே தமிழ் கிடையாது. கருணாநிதிங்கிறது கருணை என்பது தமிழ் கிடையாது. நிதிங்கிறது தமிழ் கிடையாது. அவர் தயாநிதியும் தமிழ் கிடையாது. கலாநிதியும் தமிழ் கிடையாது. அவர் வீட்டில் உள்ள அம்புட்டுமே ஸ்டாலின்ங்கிறது தமிழ் கிடையாது. அவர் வீட்டில் எல்லாமே வடமொழி பேர் தான். அது மாதிரி அந்த ராஜாத்தி என்ற தமிழா, தயாளு தமிழா. அப்ப தயாளு வந்தா தமிழ், அது வர தயாளம்னா அது கூட வடமொழி தான். அப்ப இவர் முழுக்க தமிழை பேணாம வடமொழியில பேர வச்சுட்டு இருப்பாரு. நம்மால என்ன பண்ணா, சம்ஸ்கிருதம் கதிரவன் மாத்தினா, அபுல் ஹசன் அழகப்பண்ணு மாத்தினா. அபுல் ஹசன் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு அப்ப ஹசன் அழகு, அபுல் ஹசன் அழகப்பன். அப்ப அழகப்பண்ணு பேர மாத்தி செஞ்சானுவ. இப்படி எல்லாம் இருந்த ஒரு கூட்டத்தை இன்றைக்கு எப்படி மாற்றி இருக்குது? அந்த மாதிரி போய்கொண்டிருந்தவர்களை உலமாக்கள் என்ன செய்தீர்கள்? சினிமா நடிகனுக்கு பின்னாடி போனால ரசிகர் மன்றம் வைத்துக் கொண்டு அதை தடுத்தீங்களா? எம்ஜிஆர் குடிச்சிட்டு வச்சு மிச்ச சோடாவை எடுத்து நம்ம தாய்க்குளங்கள் குடிப்பதற்கு காரைக்கால போட்டிட்டு இன்னைக்கு நடக்குமா? அன்னைக்கு நடந்துச்சு. நீங்க கண்ணால பார்த்து ரத்த கண்ணீர் வடித்தோமே, அவன் மிச்சம் வச்சுட்டு போன சோடாவை எடுத்து குடிப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு நம் சமுதாயத்து தாய்மார்கள் அவனை ஒரே புனித பிறகு மாதிரி அவனை பார்க்கிறதே பாக்கியங்கிற மாதிரி, அவனை தொடுவதே பாக்கியங்கிற மாதிரி இந்த அளவுல இந்த சமுதாயம் போய்கொண்டிருந்தது. நடிகனுக்கு பின்னாடி, அரசியல்வாதிக்கு பின்னாடி இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு வென்றெடுத்திருக்கிறோம். கருணாநிதி யார்? எம்ஜிஆர் யார்? நடிகர்கள் யார்? அரசியல்வாதி யார்? இவர்களை எல்லாம் விட உனக்கு வழிகாட்டு ரசூல்லா பத்தாதா? அந்த ஒரு மனிதனுக்கு நிகரான தலைவர் உனக்கு உண்டுமா என்று சொல்லி அந்த மக்களுடைய உள்ளங்கள்ல எம்ஜிஆரை எடுத்துவிட்டு, கருணாநிதி எடுத்துவிட்டு, ரஜினிகாந்தை எடுத்துவிட்டு, விஜயகாந்தை எடுத்துவிட்டு, ஜெயலலிதாவை எடுத்துவிட்டு, சோனியா காந்தி எடுத்துவிட்டு அங்கே நபிகள் நாயகத்தை உட்கார வைத்திருக்கிறோம். அந்த இடத்துல யாரு? எங்களுக்கு தலைவர் நபிகள் நாயகம். அவருக்கு நிகரான ஒரு நேர் வழிகாட்டி வரல. ஏன் இதை நீங்கள் செய்யவில்லை? இதெல்லாம் நாங்கள் கெட்ட செஞ்சுட்டோமா? சொல்ல வேண்டாம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிவாசல்ல யார் சொல்வார்கள்? யார் சொல்வா? 20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பள்ளிவாசல்ல யார் சொல்லுவா? நாளைக்கு சாவ போறால் தான் சொல்ல வருவாங்க. இன்னைக்கே நாளைக்கு காம்பு கொண்டுக்கிட்டு நடக்க முடியாம ஒரு ஆள் கையை பிடிச்சிட்டு வந்து பள்ளிவாசல் வாசல் விட்டு அவர் சொல்லுவது பையனை கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி நாளைக்கு மண்டைய போடுற கேஸ் தான் சொல்ல வந்துச்சு. இன்னைக்கு பள்ளிவாசல்ல நாங்கள் துடிக்கிறோம், தொழுவதற்கு ஓடி வருகிறோம், இளைஞர்கள் வருகிறோம், சுமுக தொழுகிறோம், பான்சுமணம் ஓடி வருகிறோம், சடக்கத்துக்கு எந்திரிச்சு வருகிறோம். இப்படி ஒரு இளைஞர்கள் மத்தியில இறையச்சம் அதிகரித்திருக்கிறது. இது கேடா? இதனால சமூகத்துக்கு நன்மையா தீமையா? இப்படி எல்லாம் எந்த வகையில் எடுத்து பார்த்தாலும் நல்ல விஷயங்களை நாங்கள் சமுதாயத்தில் சொல்கிறோம். குர்ஆன்ல உள்ளபடி நடங்கள், நபிகள் நாயகம் சொன்னபடி நடங்கள் என்று சொல்றோம். இதனால அவங்களுக்கு கோபம் வருகிறது. அதே மாதிரி ஊர்ல சில பழக்கங்கள் இருக்கும். அஜர்த்துமார்கள் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்களா? ஊர்ல ஒரு பழக்கம் என்ன? ஏதோ எங்க அப்பம் பாட்டம் காலத்துல இருந்து செய்யறோம், இதை கண்டுக்கிறாங்க, வேற ஆதாரம்லாம் இருக்காதுங்க. அஜர்த்து சொல்றாரு என்பதற்காக மார்க்கத்தை மாத்திக்கிடுவாங்க. சில ஊர்கள் என்னன்னு கேட்டா அஜர்த்து கூட வேணாம் பாரு, விட மாட்டாங்க. ஏன்டா விட மாட்டேங்கிற? இது 100 வருஷமா எங்க ஊர் பழக்கம், இது 200 வருஷமா எங்க பழக்கம், நீங்க அப்பம் பாட்டம் செஞ்சாங்க. இந்த மாதிரி சொல்லிக் கொண்டு பல காரியங்களை நீங்க செய்கிறீங்களா இல்லையா? என்ன செய்றீங்க? ஒரு மனுஷன் மண்டையை போட்டிருப்பான். மண்டையை போட்டு அவனை அடக்கம் பண்ணி அவனுக்கு ஒரு தர்காவை கட்டி மகான், அந்த மகான், இந்த மகான் என்று மகான்கள் பேர்ல தர்கா கட்டி வச்சுக்கிறீங்க நிறைய ஊர்ல.
எந்த ஊர்ல தர்கா இல்லையோ அது பாக்கியம் செய்யாத ஊர் நினைக்கிறீங்க. இப்படி எத்தனை ஊர்கள் இருக்கிறது. இந்த தர்கா கட்டுவதற்கு உங்களுக்கு என்ன ஆதாரம்? தர்கா கட்டுறீங்களே, அது என்ன அடிப்படையில் தர்கா கட்டுறீங்க? குர்ஆன்ல இருக்கா? யாராவது மண்டையை போட்டா தர்கா கட்டுங்க இருக்குதா? இறந்தவர்களுக்கு தர்கா கட்டி கும்பிடுன்னு இருக்கா மார்க்கத்துல? நபிகள் நாயகம் சொன்னார்களா? மாற்றமா தான் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுப்னல் குபூர், சமாதிகள் கட்டுவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள். சமாதியை கட்டுவதற்கு நமக்கு பர்மிஷன் கிடையாது. நபிகள் நாயகம் சமாதி ஆனாலும் மற்ற நபிமார்களுடைய சமாதி ஆனாலும் அதை கட்ட நமக்கு அனுமதி இருக்கா? கட்டுறதுக்கு அனுமதி இல்ல. பூச அனுமதி இருக்கா? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸஸல் குபூர், சமாதிகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அப்ப ஒரு ஆள் இறந்தா கட்டக்கூடாது, கட்டினதுல பூசலாமா? பூசக்கூடாது. சிமெண்டையும் பூசி மேல சந்தனத்தையும் பூசுறாங்க. அப்ப அந்த மாதிரி பூசக்கூடியதையும் தடுத்திருக்கிறார்கள். இதாச்சும் பரவாயில்லை, ஆல்ரெடி கட்டி வச்சிருந்தான்னு வைங்க, அதை போய் இடிங்கிறாங்க. ஏற்கனவே தர்காவை கட்டி வச்சிருந்தா அதை இடிக்கிறது நம்ம கடமையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? லா சதா அலல் அர்லி கபரம் முஸ்லிமன் இல்லா சபைத்தஹு, உயர்த்தி கட்டிருக்கிற எந்த கபரா இருந்தாலும் தரமட்டமாக்காமல் விடாது, உயரமா இருக்கிற கபரை எல்லாம் சரி பண்ணிட்டு வா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகன் அலியை அனுப்பி வைத்து இடித்து தகர்த்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல தர்கா கட்டுறதுக்கு கற்பனையில வராது. நீங்க சவுதிக்கு போய் பாருங்க, தர்கா இருக்கா? ஹம்சா ரலியல்லாஹு தர்கா இருக்குதா? பிலாலுக்கு தர்கா இருக்குதா? உமர் ரலியல்லாஹு தர்கா இருக்குதா? அபூபக்கர் தர்கா இருக்குதா? இந்த நீங்க கொண்டாடுற மகான்கள் எல்லாம் அவங்க மட்டமா? நீங்க யார மகான் பெரியா இருக்கிறீங்களோ இதெல்லாம் அட்ரஸ் இல்லாத முக்காவாசி. உங்க ரெண்டு மகான் இருக்கவும் செய்யலாம், தோளாந்து ஊத்தியில அவளியானாக்கி வச்சுக்கிறாங்க, அதுவும் இருக்கலாம். எல்லா மகான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த பேரை பார்த்தாலே தெரியும். நிறைய தர்காவுடைய பேரை பார்த்தீங்கன்னா கட்டி மஸ்தா ஒளியா, கட்டப்பைக்கிற ஒளியா, கடப்பைக்கிற ஒளியா, பீடி மஸ்தா ஒளியா, இதெல்லாம் ஒளியாவா? முதல் மஸ்தான் பேர் வைக்கலாமா இஸ்லாத்துல? மஸ்தாண்டா என்ன? மஸ்தானா என்னங்க? மஸ்துனா என்ன? மஸ்து போத மஸ்தான்ங்கிற உருது வார்த்தை, அரபி கிடையாது. மஸ்தான்ங்கிறது உருது வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா போதையில மிதக்கிறவன் அர்த்தம். கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு இப்படி போதையில இருக்க பாருங்களேன், அவனுக்கு பேர் தான் மஸ்தான். அப்படி இருந்தவர் அவுலியாக முடியுமா இஸ்லாத்துல? இவங்க வரணும் பேரை மஸ்தான் வச்சுக்கிட்டு போதையில கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு மாதிரியா மிதக்குவாங்க. ஒரு படி இருக்கிற ஏறு போது என்ன இமயமலை கலத்தி வைப்பாங்க. இன்னொரு கல்லு தாங்க இருக்கேன் எடுத்துக்குவாங்க. இந்த கள்ளத்தாக தெரியும், எல்லாம் ரெண்டு ரெண்டா மூணு தெரியும். அப்ப இந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு பேர் என்னது? மஸ்தான். மஸ்தான் பேர் வச்சு அவையா இருக்க முடியுமா? அப்ப இவங்க என்ன பண்றான்? அந்த மஸ்தாங்கிறான், குளங்குடி மஸ்தாங்கிறான், கட்டி மஸ்தாங்கிறான், பட்டு மஸ்தாங்கிறான், தூத்தி அப்பாங்கிறான். இதெல்லாம் என்னங்கிறா? இதெல்லாம் பேரா? இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள பேரான்னு கேட்கிறேன். இந்த பேர்களை பார்த்தாலே தெரியுது எல்லாம் துபாக்கூரு. இது ஒன்றும் ஒரிஜினல் கிடையாது. எந்த அளவுக்கு கேட்டா கண்ணால பார்த்தது, என் கண்ணால நீங்களும் நாங்களும் வாழ்கிற இந்த காலத்துல நடந்த 2 சம்பவத்தை சொல்ல தெரிஞ்சுக்கல. என்ன சம்பவம்? பொட்டல் புதுன்னு ஒரு ஊர் இங்க இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துல பொட்டல் புது. அந்த ஊருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா அங்க ஒரு தர்கா வச்சிருக்கிறாங்க. என்ன தர்கா? முஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி தர்கா. அவர் அடங்கியிருக்கிறது பாக்தாதுல. ஈராக்குடைய தலைநகரத்துல. பாக்தாதுல அவர் அடங்கியிருக்கிறாரு. படிக்கிறார்ல யாரு? நம்ம நாவூர் அனிபா, பக்தாதில் வாழும் ஞானி முஹீதீன் என்று. அவர் பக்தாதுல இருந்துட்டு இருக்கிறார். அவர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு பாம்பு அடிக்கிறாங்க, அதை ஒன்று தடுக்க முடியல அவருக்கு. அதுல போட்டாங்க அமெரிக்காக்காரன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு காட்டுறதுக்காக எல்லாம் என்ன பண்ணா பக்தாதுல கொண்டு அப்துல் காதர் ஜிலானி மண்டையில போட்டாங்க. அவருக்கு தடுக்கவும் இல்லை, அதை காப்பாற்றவும் முடியல, சுத்தமாக செதுரி மேல கட்டி இருக்கிறாங்க. அப்ப அவர் அங்க அடங்கி இருக்கிறாரு. இவன் பொட்டல் போல என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அவர் ஒரு நாள் இங்க வந்தாரா, ஒண்ணு செஞ்சார் அந்த இடத்துல. அதுக்கு அப்துல் காதர் ஜிலானி பொட்டல் புதூர் தேடி வந்திருக்காரு. அங்க இருந்து இடம் கிடைக்காம, ஒண்ணு செய்ய தண்ணி கிடைக்காம அங்க இருந்து பக்தாதுல இருந்து புறப்பட்டு வந்தாரா. பொட்டல் புதூர்ல வந்து அவர் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. பொட்டல் புதூர்ல வந்து என்ன செஞ்சாரா? ஒண்ணு செஞ்சாரா, இந்த இடத்துல ஒண்ணு செஞ்சாரு அப்படின்னு. ஆமா, அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு தர்கா கட்டி வச்சிருக்காங்க. அது வந்துட்டு போகுது, கபரு இல்லாத தர்கா. அதுல ஒரு யானை வச்சிருந்தாங்க வாசல்ல. யானை எதுக்கு வச்சாங்க? இந்து மத நம்பிக்கை பிரகாரம் யானைங்கிறது ஒரு புனிதமான ஒரு பிராணி. இஸ்லாத்துல எந்த பிராணியும் புனிதமானது கிடையாது.
யானையா இருந்தாலும் கழுதையா இருந்தாலும் குதிரையா இருந்தாலும் பிராணிகள்ல எதுவும் புனிதமான பிராணி என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அது மிருகம் அவ்வளவுதான். மனுஷன் தான் வசந்தம். எந்த மனுஷனுக்கு மேல எந்த படைப்பும் கிடையாது. அது குதிரையோ கழுதையோ யானையோ கண்ணியோ குரங்கோ மாடோ பசுவோ நான் தான் ஃபர்ஸ்ட் மத்தல பின்னாடி மனுஷன் ஆகிய நான் தான் வசந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களைத்தான் நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த மக்களுக்கு விநாயகர் யானை தலை வச்சிருப்பாரு, அவங்களுக்கு யானை புனிதமானது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கோயில் வாசல் ஒரு யானை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அதுல போய் யானைக்கு ஆட்சி வாங்கிட்டு வருவாங்க. அந்த மக்கள் அவங்க நம்பிக்கை நம்ம அதை குறை சொல்ல வேணாம், நம்மள உள்ளதை நம்ம சரி பண்ணிட்டு போகணும். அப்ப அதை காப்பீடு என்ன பண்ணிவிட்டாங்க, பொட்டல் புதூர்லயும் ஒரு யானை கொண்டாந்து விட்டாங்க. பொட்டல் புதூர் தர்கா வாசல் ஒரு யானை நின்றுட்டே இருக்கும். அந்த யானைக்கு பேர் வேற மொய்தீன் பிச்சை. யானைக்கு பேர் என்ன, அவர் மொய்தீன் தானே, அவர் அவருடைய தர்கா தானே, அதனால யானைக்கு பேர் என்ன, மொய்தீன் பிச்சைன்னு பேர் வச்சுட்டாங்க. பொம்பளை எல்லாம் அங்க இருந்து திருநெல்வேலி மாவட்ட பொம்பளைங்க எல்லாம் நடந்தே போவாங்க. இதுக்கு யானைக்கு ஆசி வாங்குறது என்ன ஆசை, ஒரு வாழைப்பழத்தை கொண்டு போகணும், யானைகிட்ட கொண்டு கொடுக்கணும். அது வாங்கிட்டு திருப்பி நம்ம தரும். அந்த பிள்ளை உண்டாயிருக்கும். யானை கையில அந்த யானை துதிக்கையில வாழைப்பழத்தை கொடுத்து திருப்பி அந்த பொம்பளைகிட்ட கொடுத்துச்சுன்னு வைங்க, கன்ஃபார்மா குழந்தை உண்டாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்க இருந்து நடையா நடந்து கடையநல்லூர்ல இருந்து மேலப்பாளையத்துல இருந்து இப்படி பல ஊர்கள்ல இருந்து என்ன செய்வாங்க, புறப்பட்டு போவாங்க. அந்த மொய்தீன் பிச்சை மண்டைய போட்டாரு. யானை செத்து போச்சுங்க. யானையை முன்னாடி இருந்தாங்களா இல்லையா, அந்த யானை செத்து போச்சு. செத்தவனை என்ன பண்ணிவிட்டாங்க, நமக்கு தெரிஞ்சு நடந்தது, நமக்கு தெரிஞ்சு செத்தவனை அம்புட்டு பேரும் சேர்ந்து யானைக்கு ஒரு பெரிய சண்டாக்குப்பட்டியை செஞ்சு அதுக்கு ஜனாசா தொழுகை, யானைக்கு ஜனாசா சொல்லுவாங்க. காவல் மிருகத்துக்கு ஜனாசா தொழுகா, ஜனாசா தொழுகா எதுக்கு செய்யறது, மனுஷன் பாவம் செய்வான், அவனை பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி சரி. மிருகத்துக்கு பாவம் உண்டா, அதுக்கு ஹலால் ஹராம் உண்டா, அதுக்கு கொண்டாட்டி புருஷன் ஒப்பாட்டி ஏதாவது உண்டாதுங்களா, அதுக்கு திருப்தி ஹலாலான சம்பாத்தியம் உண்டா, எது கிடைக்கிறது சாப்பிடுவேன் ஊட்டிதா அப்படி எல்லாம் காப்பானா, அதுக்கெல்லாம் இந்த கொஸ்டின் கிடையாது. மிருகத்துக்கு இந்த கொஸ்டின் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, அந்த யானைக்கு போய் ஜனாசா தொழுகை நடத்தி வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்சாங்க. இப்ப சொட்டுக்கு போனீங்கன்னா யானைக்கு மொய்தீன் பிச்சைன்னு பேர போட்டிருக்காங்க. என்னடா மொய்தீன் பிச்சை விசாரிச்சு பார்த்தா யானை. ஆனா ஒரு மிருகம், செத்து போன மிருகத்தை அடக்கி வச்சுக்கிட்டு நீ மகான்கிரிய, அப்ப எந்தெந்த கபூர்ல யானை கிடக்குதோ பண்ணி கிடக்குது யாருக்கு தெரியும்? நீ கொண்டாடக்கூடிய தர்காக்கள்ல எத்தனை மனுஷன், எத்தனை பன்னி, எத்தனை நாய், எத்தனை கதை யாருக்கு தெரியும்? எங்க கண்ணு முன்னாடி நாங்க வாழ்ந்து என் கண்ணால பார்த்த மொய்தீன் பிச்சை எப்படி ஆயிட்டாருன்னு சொன்னா, நாங்க அப்படி சொன்னதால உங்களுக்கு தெரியுது. இன்னொரு 50 வருஷத்துக்கு பிந்தி மொய்தீன் பிச்சை அவளியாதான் அவரு யானை தெரியும், மொய்தீன் பிச்சை அடங்கி இருக்கிறாரு. இதே மாதிரி இந்த கண்ணால பார்த்தது இன்னொன்னு சொல்லி சொல்றேன். எதுக்கு சொல்றேன், இந்த தர்காக்கள் எல்லாம் மயில் கல்ல எல்லாம் தர்காட்டாங்க. அந்த காலத்துல மயில் கல் பரலாம் வச்சுப்பாங்கல்ல, அது 60 ரூபாய்ட்டாங்க. மயில் கல் வைக்க மாட்டாங்க, 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்னு சொல்லி அது மாதிரி ஒரு கல்லை உண்டாக்கி அந்த காலத்துல வச்சுக்கிறாங்க. அது 60 அடிக்கிட்ட ஒரு இது தான் 60 அடி பாவா 100 அடி பாவா. அந்த மயில் கல்லையும் இந்த மயில்களையும் சேர்த்து விளையாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூத்தடிக்கிற காட்சியை பார்க்கணும். இதுக்கு நம்ம பீமாப்பள்ளி கேட்டுக்கலாம். பீமாப்பள்ளி தெரியுமாங்க, நாவரணிபா பாட்டு கேட்ட தெரியும். அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான் படிக்கிறார்ல, அடியாருக்கு அருள் செய்வாங்க, அல்ல அருள் செய்ய மாட்டானா. அடியாருக்கு அருள் செய்யற அம்மான்னு சொல்லி பீமாப்பள்ளின்னு ஒரு தர்கா கேரளாவில் இருக்கிறது. அந்த தர்காவுக்கு நாங்க போனோம். 50 தடவைக்கு நான் போயிருக்கிறேன். எதுக்கு, என்ன அநியாயம் இருக்குன்னு பார்த்து சொல்வதற்காக, வேற ஒண்ணுக்கும் போகல. அந்த காலத்துல அதுல எல்லாம் நம்ம காப்பாற்றி வந்துருக்கிறோம். இந்த தர்காவில் கஷ்டம் பார்த்து அதுல நம்ம இருந்ததை விட தர்காவுக்கு போறது அந்த காலத்தை காப்பாற்றிக்கிட்டோம். அப்ப அந்த அங்க போறோம், தர்காவுக்கு போறோம், என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு. அங்க போனா ஒருத்தன் குளிச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். நல்ல முடிய பாத்தீங்கன்னா அப்படி திப்பியா அப்படி கட்டியா தொங்குது. அப்படி ஒருத்தனை உட்கார வச்சிருக்காங்க. நகம் இவ்வளவு பெருசா இருக்குது. நகம் வெட்டியமான வாழ்க்கையில நகம் வெட்டிருக்க மாட்டான் போல இருக்கு. நகத்தை பெருசா வைத்துக் கொண்டு சடை மாதிரி போட்டுக்கொண்டு பீடியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிட்டான், இவன்கிட்ட போய் ஆட்சி வாங்கிட்டு இருக்காங்க. அது கிறுக்கன் கட்டி போட்டுருக்காங்க. அவன் வந்து கிறுக்கெல்லாம் தெரியாம போய் அவன் பாட்டு சாதுவாயிட்டானா அவன் அவுத்து விட்டாங்க. அவன் பாட்டு உட்காந்துருக்காங்க. கண்ணால பாக்குறோம், காலில் வந்து ஆட்சி வாங்குறாங்க. அவன் பீடியை தூக்கி எறிகிறான். இவன் ஆட்சி நினைச்சிட்டு போறாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கான். மண்டையை போட்டுட்டான். உள்ளுக்கு அவனை அழைச்சிட்டு பீடி மஸ்தான் விளையாண்டாங்க. இப்ப போய் பார்க்கலாம். பீமாப்பள்ளி தர்காவுக்கு போனீங்கன்னா அதுக்குள்ள 2 in 1, ஒண்ணுக்குள்ள 2 இருக்கும். உள்ள போனீங்கன்னா இருக்கு பீமாப்பள்ளி தர்காவும் இருக்கு, அதுக்கு பக்கத்துல எதுவும் இருக்கு, பீடி மஸ்தான் விளையாண்டு ஒண்ணு இருக்கு. என்னடா பீடி மஸ்தான்னா, இந்த பீடி அடிச்சுட்டு இருந்தாருல
அவர் போட்டோ வச்சிருப்பாங்க, போட்டோ பார்த்தாலும் காணிச்சு போட மாதிரி இருக்கும். அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு பீடி கட்டு தான் காணிக்க அவருக்கு. அந்த தர்காக்கு என்ன காணிக்க? பக்கத்துலேயே ஒரு கடை வச்சிருப்பாங்க. அவர் என்ன பிராண்டு குடிச்சாரோ அந்த பிராண்டு பீடி வச்சிருப்பாங்க. உண்டியல் வாசம் உண்டியல் ஓட்டு பார்த்தீங்களா, நம்ம காசு ஒரு மாதம் வச்சிருப்போம், அவங்க கை போற மாதிரி போட்டுருவாங்க பீடி கட்டு போடுறாங்க. அப்ப உண்டியல் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பீடி கட்டு உள்ள போட்டு போவாங்க. அட எங்க கண்ணால பீடி மஸ்தா குடிக்காதவன அவளியாங்கிற, நகம் வச்சாதவன அவளியாங்கிற. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? தலைமுடி இருந்தா அழகா சீவி நீட்டா சிங்காரிச்சிக்க, என்ன வச்சுக்க, நகம் வெட்டாம 40 நாளைக்கு மேல நகம் வெட்டாம இருக்காத, அக்குள் மயிரை கூட எடுத்துக்கணும், மர்மஸ்தானத்தில் ஒரு முடியெல்லாம் நீக்கணும். இப்படி சொல்லி தந்த ஒரு மார்க்கத்துல குளிக்கவே செய்யாத ஒரு அவளியாவா? நகம் வெட்டாதும் அவளியாவா? அறுவருப்பா இருக்கணும் அவளியாவா? இங்க மட்டும் என்ன வாழுது? கடமைக்கு வருவானுங்கள ஒரு மாவட்டத்துல வருஷத்துக்கு கூட குடிக்க மாட்டாங்க, கஞ்சா அடிச்சுட்டு வருவாங்க. இவங்களுக்கு சோத்தை கொடுத்து சுபஹானல்லாஹ் கடப்பைக்கு வந்து ஆடு மாடு கோழி பண்ணி இருந்தா நாங்க கேட்டுருவாங்க தெரியுமா? அவளியாக்கு நேர்ச்ச கண்டதை வாங்குறதுக்காக வேண்டி அதை வாங்குறதுக்காக வருவாங்க கடப்பைக்கு இருந்து. அவளியாவுடைய வாரிசான் இவருக்கு சோறு கொடுத்தமா இல்லையா? 7 வீட்டுல சோத்து கொடுப்பாங்க, ஒரு வயது தானே இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? சோறு இங்க வர்றாங்க 5000 ரூபாய் தரீங்கன்னு கேட்பாங்க. சிறப்புகள் இருக்கணுமா இல்லையா? சோறு கொடுக்கறதுக்கு அவன் தான் ஏதாவது தரணும். அவங்க வந்து நம்ம வீட்டுல சோறு திங்கிறதா இருந்தா நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? அவருக்கு 5000 ரூபாய் கொடுக்கணுமா? கொடுத்து புக் பண்ணுவாங்க. யாருக்கு? கடப்பைக்கு சோறு கொடுக்குறதுக்காக வேண்டி. அவங்க முன்னாடி கையை வச்சு பசிஞ்சு கொடுத்து ஏன் கொடுக்க முடியாதுல, 2 வாயை சென்று வச்சுட்டு போயிடுவான். அந்த சோத்தை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கரைச்சது இறங்கிருக்கும்ல, அந்த கையில உள்ள அழுக்கு பண்டி எல்லாம் இறங்கிருக்குமா இல்லையா? அந்த கைப்பற்றி செஞ்சிருக்காங்கல்ல, கஞ்சா கிஞ்சா அழுக்கு இழுக்கு எல்லாம் சொந்தது பாவிகளா இது இஸ்லாமா? நீங்க எல்லாம் முஸ்லீம்களா? நான் கேட்கிறேன், இதை பார்த்தாலும் சாதாரண ஒரு மூளை உள்ளவனுக்கு வழங்காதா? இதை போய் வாங்குறீங்களா? இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தர்காக்களை கட்டி வச்சுட்டு இருக்கிறீங்க, அதை வழிபாடுறீங்க, சந்தன கூட நடத்துறீங்க, எல்லாம் காப்பி. மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படி பாக்குறீங்க. அவங்க தேர்ந்தெடுத்தார்கள்னா நீங்க சந்தனம் கூடுன்னு போட்டுக்கிறீங்க, அவங்க துவஜாரோகணம்னா நீங்க கொடியேற்றுறீங்க, அவங்க உண்டியல் வச்சா நீங்கள் உண்டியல் எழுந்துறீங்க, அவங்க மகிழரை கட்டை அடிச்சாங்கன்னா நீங்கள் மகிழர் கட்டையில அடிக்கிறீங்க, அவங்க பிரசாதம் கொடுத்தாங்கன்னா பொருளை மாத்திக்கிறது. அவங்க கொடுக்குற பிரசாதம் என்னவா இருக்கு? பாலுகள் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. உங்க சக்கரை, காஞ்சி போன பூவு, பாச்சாம்பள்ளி எல்லாம் உளுந்த எண்ணெய் அங்க வச்சு எடுக்கிறது கபூர்ல. அது ராத்திரி போனா பாச்சாம்பள்ளி எல்லாம் உளுந்து கிடக்கும். அந்த எண்ணெய் எல்லாம் நம்ம பிரசாதம் கொடுப்பாங்க. அட பாவையில இது என்ன மார்க்கம்? இதான் மார்க்கமா? இதெல்லாம் தப்புன்னு சொன்னா எதுக்கு உங்களுக்கு கோபம் வருது? திருத்திக்கிற வேண்டியதானே? இதெல்லாம் இருக்குன்னா குரான்ல காட்ட நாங்களும் திட்டு போறோம், நாங்களும் தரா கட்டிட்டு போறோம். நான் என்ன கேட்கிறோம்? இப்ப இந்த காரியங்கள்லாம் செய்யணும் நெசமா நீங்க சொல்றீங்களா? நாங்க அதை மறுக்க மாட்டோம். குரான்ல இருந்து காட்சி கொடுங்க, இன்னும் கட்டுவோம் இருக்கு, என்ன கூட அடிச்சு கொடுத்து தர கட்டிக்கிறீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன் மார்க்கத்துல கட்ட வேண்டியதானே? மார்க்கத்துல இருந்தா கட்டிட்டு போவாங்க, நல்லா கும்பிட்டுட்டு போங்க. இடிக்கவள சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி, மரணிக்கும் போது என்னங்க பேசுவோம்? நம்ம முக்கியமானதானே பேசுவோம். நமக்கு முகத்துல நெருங்கிடுச்சுன்னு வைங்க, எதை பத்தி பேசுவோம்? 4 நாள் 8 நாள் பேசுவோம். இந்த அந்த பேங்க்ல இவ்வளவு ரூபா இருக்கு, இந்த அதுக்கு கீழே இவ்வளவு வச்சுக்கிறேன், இதுல உள்ள நகை வச்சிருக்கிறேன், இந்த அவனுக்கு 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறேன், பெருசு பெருசாக சொல்லிட்டு போவோம். சின்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அவன் 4 நாள் தரணும், இவன் 12 காசு தரணும், அவன் 1.5 நாள் என்ன சொல்லுவானா? சாவுறதுக்கு முன்னாடி எதை பேசுவான் ஒருத்தன்? முக்கியமான மேட்டர் தான் அவன் மனசு பேசுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்கும்போது சொன்னார்கள், ஆயிஷா நாயுடைய மடியில சாய்ந்து கொண்டு சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும். யார் சொல்றா? ரசூலுல்லாஹ். எதுக்கு நாசமாக்க சொல்றாங்க? இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மஸாஜித், தங்களுடைய நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை எல்லாம் மஸ்ஜிதுகளாக தர்காக்களாக ஆக்கி விட்டார்களே, அவங்களை அல்லாஹ் நாசமா ஆக்கட்டும். யார் தர்காவே? சோழாந்துருத்தி இல்ல, மைதி பிச்சை இல்ல, கடப்பட்டிற்கு இல்ல, வீடு பிரஸ்தானுக்கு இல்ல, நபிமார்களுக்கு. நபிமார்களுக்கு தர்கா கட்டினானே அவனே நாசமாகட்டும்னா நீ பள்ளி பாச்சானு கட்டினவங்க என்ன ஆகும்? குரங்குக்கு தர்கா கட்டி வச்சிருக்கான் அனுமார முடியாது வடக்க மாவட்டத்துல ஒன்னும் அணிப்பிள்ளைக்கு அவளைய சங்கரம் இல்ல. அப்ப என்ன நம்ம பார்க்கிற மிருகத்துக்கெல்லாம் அவளையா கட்டிக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நபிமார்கள் தான் இறை அடியார்கள் என்பது கன்ஃபார்ம். மற்ற யாரும் இறை அடியார்கள் சொல்ல முடியாது. என்னை நல்லவன் சொல்லலாமா? நான் நடிக்கலாம், நல்லவமா நீங்க நினைக்கலாம். எந்த ஒரு ஆளை பத்தியா நீங்க நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்க ஏழுமா?
கொடுக்கல, எந்த ஆம்பளைக்கும் கொடுக்க இயலாது, எந்த பொம்பளைக்கும் கொடுக்க இயலாது. நபிமார்களுக்கு கொடுக்கலாமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கொடுக்கலாமா இல்லையா? அவங்க நிச்சயமா நல்லடியார்கள். அந்த நிச்சயமான நல்லடியார்களுக்கு தர்கா கட்டினாங்களே, அவங்கள அல்லாஹ் நாசமா ஆக்கட்டும்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆயிஷா நாயகி சொல்லிக்கிட்டு நமக்கு சொல்றாங்க, லவ்லா ஸாலிகல் அப்ரது கப்ரஹு. இப்படி ரசூலுல்லாஹ் எச்சரிக்காவிட்டால் அவங்க கபூர்லையும் தர்கா கட்டியிருப்பார்கள். கடுமையான எச்சரிக்கை பண்ணதுனாலதான் அங்க சந்தன கூடு இல்ல, கருவிழா இல்ல, அடைச்சி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? அடைக்காம இருந்தா மண்ணை தின்னு அழிச்சு வருவோம். கிணறுலாம் இருக்காங்க. எதுக்கு அடைச்சி வச்சுக்கிறாங்க? ஜம்சம் தண்ணி கொண்டு வர்ற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அரக்கத்தலத்தை ஓபன் பண்ணி விட்டாங்க வைய, உள்ளக போய் திண்ணல் அடிச்சு மண்ணன் கொண்டு வந்துறாங்க. அந்த மண்ணை கொண்டாந்து விற்பாங்க. அந்த வீட்டுல படி பார்சல் பண்ணி வச்சுக்க, வீடு கட்டுமா அதை போயிடுமாங்க. அப்புறம் மதீனாவில் அந்த அரக்கத்தலம் பூரா என்ன ஆயிரும்? பெரிய அண்டர் கொண்டா போயிடும், உலகத்துல பெரிய சுரங்கமாயிரும். அதுக்காக வேண்டி அடைச்சி வச்சிருக்காங்களே தவிர இது தர்கா உண்டா, விழா உண்டா, சந்தனக்கூடு உண்டா, குடியேற்றம் உண்டா, சட்டம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மரணிக்கிற நேரத்தில் தடை செய்தார்களோ அதை மார்க்கம் என்று சமுதாயம் செய்கிறது. சொன்னா இது 10 வருஷமா இருக்கிறது, இது 50 வருஷமா இருக்கிறது. அப்ப எதுல சாபம்னு சொன்னாங்களோ அது நல்லதா? ஊருக்கு நன்மையாது. எதுல அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அது ஒரு ஊர்ல இருந்தால் அது நன்மையை தருமா, நமக்கு பாவத்தை தருமா? அப்ப இந்த மாதிரியான பல கோளாறுகள் இந்த சமூகத்தில் நிலவுறதை பார்க்கிறோம். இதையெல்லாம் சரி செய்வதைத்தான் இந்த 25 ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதோட நாங்க நிக்கல. இப்ப தெளிவா சொல்றேன், மார்க்க விஷயத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். இது என்ன விஷயமா இருந்தாலும் குர்ஆன்ல இருந்தா செய்யுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னா செய்யுங்க. வேற எவன் சொன்னாலும், நாங்க சொன்னாலும் செய்யாதீங்க, தௌஹீத் ஜமாத் சொன்னாலும் சொல்லாதீங்க, பச்சை முகமது அல்தாஃப் சொன்னாலும் செய்யாதீங்க, ஜெயிலாவில் சொன்னாலும் சொல்லாதீங்க. குர்ஆன்ல இருக்கிறத சொன்னா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்து காட்டி சொன்னால் செய்யுங்க. நானா இஷ்டத்துக்கு விட்டு அடித்தா செய்யாதீங்க. இது நாங்கள் அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. இதுக்கு அப்புறம் இன்னும் பல விஷயங்களை பார்க்கிறோம். இந்த சமூகம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது, இந்த சமூகத்தினுடைய பொருளாதாரம் எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கிறது, இந்த சமுதாயத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு சோத்துக்கு, ஆடைக்கு, அது மாதிரி தங்குற இடத்துக்கு 5 ரூபா சம்பாதிக்க முடியாதவன் 50 பேருக்கு மேல இருக்கான். தஞ்சை மக்களுக்கு இது தெரியாது. சாப்பாடு வேணுங்கிறவங்க டோக்கன் வாங்கிக்கலாமா, 10 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிட்டா சாப்பாடு கிடைக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த சமூகத்தினுடைய அவல நிலையை பார்க்கிறோம். எப்படியாவது இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வெறுமனை இதை பண்ண சொல்லிட்டு போகல. மற்றவர்கள் சொல்ற மாதிரி வெறுமனே மார்க்க அப்படி சொல்லிட்டு போக மாட்டோம். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கையில் எடுத்தார்கள். ஒரு பிரச்சனையை விடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்தார்கள். ஊரானங்கள் போய் பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் தகப்பனுக்கு மருத்துவம் செய்வதற்காக கொண்டாட்டிய பிரசவத்துக்கு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அந்த டாக்டருக்கு பணம் கட்டுவதற்காக வட்டிக்கு பணம் வாங்குகிற காட்சியை பார்க்கிறோம். வட்டிக்கு வாங்கி 10 பவுன் நகையை கொடுத்து 10,000 ரூபாய் வாங்கி அதை வட்டி கட்ட முடியாம 10,000 ரூபாயிலே 10 பவுனும் மூழ்கிருச்சுங்கிறான. அப்படி ஏமாந்து நிற்கிற சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய கட்டடத்தை 50,000 வாங்கி கொண்டு அடமானமா வைத்து அதை திருப்ப முடியாம 50,000 ரூபாய்க்கு 50 லட்சம் சொத்தை இழந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எங்கள் சகோதரனை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஒரு நெருக்கடிக்கு பணம் கிடைக்காமல் மார்வாடிகள்கிட்டையும் சேட்டுகள்கிட்டையும் போய் வட்டிக்கு வாங்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இதுக்கு என்ன செய்வது, இவங்களை மீட்க என்ன செய்வது என்று திட்டமிட்டு 33 ஊர்களில் வட்டி இல்லா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் நிறுவி செயல்படுத்தி வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்க வளர்த்தூர்லையும் வட்டி இல்லாத முறையில கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு உருவாகும் இன்ஷா அல்லாஹ். அப்ப வட்டி இல்லாத கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல எமர்ஜென்சி கொடுப்போம். தொழிலுக்கு பின்னாடி காத்துக்கிறோம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு, ஒரு நல்லது கெட்டதுக்கு, ஒரு அவசரத்துக்கு அதுக்கான சொத்தை கொண்டே வச்சு ஏமாந்துறப்பா. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன் யாருக்கு சாதி மத பேதம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை வட்டியிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக பைத்துல் மால் என்ற திட்டத்தை நிறுவி
நாங்கள் செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம். இது நாங்கள் செய்யக்கூடிய பணிகள். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை, எத்தனையோ முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக ஓடி வருகிறார்கள். நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த நேரத்தில் கலிமா சொல்ல வந்தால் நிறுத்தியிருப்பார்கள். யாரு அதே போல ஒருத்தன் இஸ்லாத்துல வந்தா அவனை இஸ்லாத்துல சேர்க்கிறது யார் பயந்தா? மார்க் அறிஞர்கள் பயந்தார்கள், ஜமாத்துகள் பயந்தார்கள். ஏண்டா பயப்படுறீங்க? இது இந்த நாட்டில் உள்ள உரிமை. திமுகவில் உள்ள அண்ணா திமுகவில் சேரலாம் என்றால், அண்ணா திமுகவில் உள்ள திமுகவில் சேரலாம் என்றால், ஏன் ஒரு இந்து மதத்திலேயோ கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவன் இஸ்லாத்தில் சேர முடியாது? அவனுக்கு விரும்பிய கொள்கையை தேர்ந்தெடுக்கிறான். அதை தடுக்க எந்த சட்டத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அப்படி வரக்கூடிய மக்களுக்கு அபிடவிட்டு போடுகிறோம், கெசட்ல அவருடைய பெயர்களை மாற்றுகிறோம், சுண்ணத்து செய்து கொடுக்கிறோம். 3 மாதங்களை அவர்களுக்கு தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு, புத்தகம் அனைத்தும் போக்குவரத்து செலவு உட்பட இலவசமாக செய்து 2 சென்டர்களை ஆண்களுக்கும் 1 சென்டரை பெண்களுக்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க என்ன செய்யணும் சொல்லுவோம்? இதெல்லாம் செஞ்சீங்களா? எங்களுக்கு முந்தைய பிரச்சனை இருக்கிறீங்களே, பெரிய பெரிய ஆதிவாசிகள் சொல்லி இருக்கிறீங்களே, இது இந்த ஊர்களில் செஞ்சீங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பண்ணுனீங்களா? ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் ஒரு அஞ்சலத்தை ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் போதும், குரான் வேணும் உடனே தமிழகத்தை பெரிய அனுப்பி வைக்கிறோம். காசு யாருமே விசாரிக்க மாட்டோம். ராமசாமி இந்த திரு வளர்த்து போட்டு வந்தா போதும், சிரியா இலவசமா குரானை அனுப்புகிறோம். அவர் இன்னென்ன தலைப்பில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று கேட்டால் அவருக்கு தேவையான புத்தகங்கள், சீடிகளை இலவசமாக நாங்கள் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சமுதாயம் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக, கட்டி எழுப்புவதற்காக வீரியமிக்க போராட்டங்களிலையும் நாங்கள் குறிக்க வேண்டிய நிலை வந்தால் அதிலையும் குறிக்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் நரேந்திர மோடியை வரவேற்ற பொழுது, ராஜசேகர் ரெட்டியை கண்டித்த பொழுது, பலவிதமான விஷயங்களை நமக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்த பொழுது அவருக்கு எதிராக முதல் போராட்டத்தை நடத்தியவர்கள் யார் என்றால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். அமெரிக்காவிலே குரானை கிழித்து கழிவறை வீசினார்களே, அதை எடுத்து நடக்கிற போராட்டமாக இருந்தாலும், அமெரிக்க அதிபருக்கு 10 சம்பளம் விரித்து வரவேற்றார்களே, அதை கண்டிக்கிற போராட்டமாக இருந்தாலும், பொய் வழக்குகளாக இருந்தாலும், அனைத்துக்கும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய, சிறை செல்லக்கூடிய மக்களை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ்றீங்க. ஒரு 20-15 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா எதுக்குறா வந்தீங்க? பார்த்து போடா. இன்னைக்கு சொல்லுவாரா? இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? எஸ்பி சொல்லுவாரா? டிஜிபி எப்படி கேட்ப உழுக்குவோம். அப்ப இந்த சமுதாயம்னா ஒரு 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்ட நிலையை இந்த 25 ஆண்டு கால உழைப்பில் மாற்றி இன்றைக்கு உங்களால் பொய் வழக்கு போட முடியுமா? சும்மா முடிச்சு விசாரணை கூட்டிக் கொண்டு வழக்குல தடா போடான்னு சேர்த்தீங்களே, இன்னைக்கு கேட்க விடுவோமா? அப்ப இந்த சமுதாயத்திற்கு பாதிப்பு வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் வீதியில இறங்கி போராடக்கூடிய பணிகளை இன்னொரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இரத்த தானம். இன்றைக்கு ஒருத்தர் அவசரத்துல ஒரு பெண்ணை பிரசவத்துல சேர்த்தா கூட அவளுக்கு உடனே ரத்தம் தேவை, ஸ்டாக் இருக்கணும். இரத்த தானம் கொடுப்பதில் தமிழகத்துல முன்னோடி முதல் இயக்கமாக அல்லாஹ் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை ஆக்கியிருக்கிறானே, அந்த அளவுக்கு இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள், இப்படி ஏராளமான பணிகளை, சமுதாயத்திற்கு தேவையான பணிகளை செய்கிறோம். சுனாமி என்ற ஒரு பேரழிவு வந்த பொழுது அந்த மக்களுக்காக எவ்வளவு தினமணி போன்ற பத்திரிகைகள் நிதி திரட்டினார்கள். அவங்களுக்கு கூட 50 லட்சத்தை போட முடியவில்லை. சிறிய நாளிதழ், ஒரு சின்ன சமுதாயம். அந்த சின்ன சமுதாயத்தில் நீங்கள் சின்ன சக்தி என்று நினைக்கிறீர்களே, 75 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் 1.25 கோடி ரூபாய் பொருளாகவும் திரட்டி 2 கோடி ரூபாய்க்கு சுனாமியை திரட்டி பைசா பாக்கி இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதி மதம் பார்க்காமல் விநியோகித்த ஒரு வேலையை நாங்கள் எப்படி நம்பிக்கை வச்சிருக்காங்க பாருங்க. சுனாமின்னு கேட்ட உடனே எங்களை எதிர்க்கிற மக்கள் கூட இவன் சாப்பிட மாட்டான், இவன் தொட மாட்டான், சுத்தமாக இருப்பார்கள் என்று நம்பி தருகிறார்களே. 2 கோடி ரூபாய் அளவுக்கு எங்களை மாதிரி இன்னொரு சகோதரர்கள் சுனாமி கட்டினார்கள். கொடுத்தார்களா? இல்ல, திருடி விட்டார்கள் சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக நாங்கள் ஆக்கிய பிறகு 35 மிச்சம் வச்சிருக்கிறோம். இன்னும் 1.5 வருஷத்துக்கு பிறகு
35 ரூபாய் மிச்சம் வச்சிருக்கிறோம், அதுக்கு பேரிடர் மையம் கட்ட போறோம்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்களே. அப்படிப்பட்ட ஜமாத்தாக எங்க ஜமாத் இல்லை. ஒவ்வொன்று பித்ரா ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு ஏழை வீட்டிலும் பெருநாளை கொண்டாடுவதற்காக எவ்வளவு பித்ரா? 50 லட்சத்திற்கு மேல தலைமையில் இருந்து மாத்திரம் நாங்கள் 27 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம். வெளியில இருந்து 50 லட்சத்துக்கு மேல மக்கள் திரட்டி இருக்கிறாங்க. அப்ப 3/4 கோடி ரூபாய்க்கு பித்ராவை திரட்டி வீடுகள் தோறும் அரிசி, பருப்பு, தேங்காய், சேமியா, இறைச்சி வாங்குகிற காசு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, முந்திரி, எண்ணெய், டால்டா இன்று அந்தந்த கிளைகள் மூலமாக விநியோகித்தோமே, அதுலையும் கவனம் செலுத்துவோம். பெருமனே கட்டம் பாத்தியா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வரலாற்று ஜமாத்து நினைக்கிறீங்களா? இல்ல. கட்டம் பாத்தியா இல்லைன்னு எதை எடுத்தாலும் இல்லைம்பாங்க அப்படி நினைக்கிறீங்களா? அதையும் செய்வோம், உருப்படுற காரியத்தையும் செய்வோம். இந்த சமுதாயம் 50 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பின்தள்ளப்பட்டு இருந்ததே, அதற்கு எதிராக களம் இறங்கி 10 லட்சத்திற்கு மேல் உங்களை திரட்டி நம்பி வந்தீங்கல்ல. நினைக்கிறார்கள் மற்ற ஜமாத்து மக்கள் நினைக்கிறார்கள் இவங்கெல்லாம் ஒண்ணுமில்ல, எங்க கொள்கை ஏற்றுக்கிறார்களோட எங்களை தான் நம்புவார்கள். எங்களை ஏற்றுக்கொள்ளார்கள் இருக்கலாம், இவங்க தான் விலை போக மாட்டாங்க, இவங்க தான் சுத்தமா இருப்பாங்க நம்புகிறார்கள். நம்பி வந்தீர்கள், 10 லட்சம் மக்கள் வந்தீர்கள். உங்களை வச்சு நாங்கள் பேரம் பேசவில்லை. இடஒதுக்கீடு தரக்கூடியவர்களுக்கு தான் தேர்தலில் ஆதரவு என்று சொன்னோம். இடஒதுக்கீடு தருவதாக இருந்தால் நேரடியாக தர முடியாது, ஒரு கமிஷன் போட வேண்டும். சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளித்திருக்கிறார்கள். என்ன தீர்ப்பு? ஒரு மாநிலம் ஒரு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தால் உடனே கொடுக்கக்கூடாது, ஒரு கமிஷனை நியமிக்க வேண்டும். அந்த கமிஷன் அந்த மக்களுடைய நிலைமையை ஆராய வேண்டும். அந்த கமிஷன் அறிக்கை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளித்ததன் அடிப்படையில் நமக்கு இடஒதுக்கீடு தருவதற்காக ஜெயலலிதா கமிஷனை மறுசீரமைப்பு செய்திருக்கிறார். நம்முடைய முன்னாள் சகாக்கள் நாங்கள் கமிஷன் வேண்டாம், எங்களுக்கு இடஒதுக்கீடு தான் வேண்டும் அப்படின்னு இப்ப பேசுகிறார்கள். யாரு எந்த இயக்கத்தை நம்ம ஒரு காலத்தில் உண்டாக்கி வளர்த்தோமோ, திமுகவுடைய சிறுபான்மை பிரிவாக இன்றைக்கு மாறிவிட்டார்களோ, கருணாநிதி உட்கார்ந்து எதிர்க்கும் போதெல்லாம் தாங்களும் உட்கார்ந்து எதிர்த்தார்களோ, கொடியை கொண்டு ஆற்றினார்களோ, கருணாநிதியை வரவேற்பதற்கு ரயில்வே ஸ்டேஷன் ஓடினார்களோ, அந்த மாதிரி ஆட்கள் என்ன பேசுறாங்க? இடஒதுக்கீடு கமிஷன் தான் ஓடும். இவர்களே 6 மாதத்திற்கு முன்னால் நடத்திய செயற்குழுவிலே தீர்மானம் போட்டார்கள், இடஒதுக்கீடு தந்துடக்கூடாது, கமிஷன் தான் போடணும், கமிஷன் போட்ட பிறகுதான் எங்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் என்று தீர்மானம் போட்டார்கள். அந்த அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கான கமிஷனை அறிவித்திருக்கிறார்கள். அதை வாங்குவதற்கு தான் உங்களை திரட்டணும். 10 லட்சம் பேருடைய உழைப்பு வீண் போகவில்லை. இந்த சக்தியை பார்த்துவிட்டு முஸ்லீம்கள் ஓட்டு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தலைவர்களை குழுமைப்படுத்த முடியாது. இனிமேல் எங்களை கூப்பிட்டாங்க. யார் கூப்பிட்டா? ஜெயலலிதா அவர்கள் எங்களை சந்திக்க அழைப்பு விடுத்தார்கள். இடஒதுக்கீடு கொடுத்துட்டு கூப்பிட்டு வர்றோம், சந்திச்சுட்டு எங்களை குளிப்பாட்டு நினைக்க வரமாட்டோம். முதல்ல எங்க சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க, 2வது நாங்க வருவோம். அதே மாதிரி அறிவித்தார்கள். ஓஎஸ் கார்டனுக்கு வர சொன்னார்கள், வரமாட்டோம். ஜெயலலிதாவுடைய வீட்டுக்கு வரமாட்டோம், தலைமை செயலகத்துக்கு வருவோம், அரசாங்கத்துடைய கோட்டைக்கு வருவோம், பட்ட பகல்ல வருவோம், வெளிப்படை அறிவித்து விட்டு வருவோம். எங்களை எதிர்க்கக்கூடிய மக்களையும் 12 இயக்கத்தையும் 12 நபர்களை அழைத்துக் கொண்டு போனோம். சாட்சியா வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டுக்கான ஆணை பிறப்பித்ததற்காக நன்றி தெரிவிக்க சென்றோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அந்த தேர்தல் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இடஒதுக்கீடு 1 வருஷத்துல அதை நாங்கள் நிறைவேற்றுவோம், கமிஷன் போட்டுவிட்டோம், அதை உறுதியாக அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்ல வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நாங்க செஞ்ச வேலை இல்லையா? இதையே நீங்க எல்லாம் செய்யல. இந்த சமுதாயம் படிக்காம இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? பாலைவனத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியாதா? மர்மம் போட்டு கீழே உள்ளது தெரியாதா? ஏன் இதை பத்தி நீங்க யாரும் சிந்திக்கல? முஸ்லீம் நிக்க சிந்திக்கல, தேசிய நிக்க சிந்திக்கல, ஜமாத்துகளை சிந்திக்கல, நாங்க ஏன் சிந்திப்போம்? எவன் குர்ஆன் ஹதீஸ்ல நிக்கிறான் அவன் தான் சிந்திப்பான். அல்லாஹ் ரசூல் என்று எவன் பேசுகிறானோ அவன் மட்டும்தான் சிந்திப்பான் சமுதாயத்தை பத்தி. மற்றவன் எல்லாம் தன்னுடைய சொந்த நலனை சிந்திப்பான். அந்த அடிப்படையில இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்திலும் உங்களை இறக்கி அதை வென்றெடுத்து தந்துவிட்டு இந்த தேர்தலிலே
தெளிவா நிலைப்பாடு அறிவித்திருக்கிறோம். என்ன நிலைப்பாடு? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் அமைந்திருக்கிற அதிமுக கூட்டணிக்குத்தான் ஆதரவு. ஏன் ஆதரவு? ஏன் ஆதரவு? இடஒதுக்கீடு வழங்குவதற்கான கமிஷனுக்கு உத்தரவு போட்டிருக்கிற காரணத்தினால் ஆதரவு என்று தெளிவாக அறிவித்திருக்கிறோம். அறிவித்தது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் கடினமாக உழைப்பு செய்து அந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்காகவும் பாடுபடுவோம். இப்படி எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிக்கிறோம். இந்த சமூகம் நல்லா படிக்கணும். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய நேரடி மேற்பார்வையில இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டிலே தங்கி படிக்கக்கூடிய வெளியூர் மாணவர்களும் தங்கி படிக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளி உங்கள் மாவட்டத்திலே, உங்கள் தஞ்சாவூர்ல வரக்கூடிய வருஷம் நாங்கள் நேரடியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தவிருக்கிறது. அது பற்றிய விளம்பரம் உணர்வுல உங்களுக்கு வரும். மதுரையில் அல் ஃபுர்கான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழகத்திலே பல ஊர்களிலே பள்ளிக்கூடங்கள், மதரசாக்கள், இப்படி நிறைய இலவச பாடப்புத்தகங்கள், சுப்ஹானல்லாஹ், ஏராளமான சமுதாய பணிகளிலையும் நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம். கூட்டு குர்பானியாக இருந்தாலும் சதகத்துல் ஃபித்ராக இருந்தாலும் எல்லா காரியத்திலையும் நாங்கள் தலையிட்டு நல்லது செஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்களை என்னத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்க? எங்களை எதுக்கு வெறுக்கிறீங்க? நாங்கள் என்ன சிந்தித்தோண்டு எங்களுக்கு எதிராக நீங்கள் கட்சி கட்டுகிறீர்கள்? உங்கள் நெஞ்சை தொட்டு நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் எங்களுக்கு எதிராக சில செய்திகளை சொல்வார்கள். திசை திருப்புவதற்காக ரசூலுல்லாஹ் திட்டுறாங்க, அவுலியாக்களை திட்டுறாங்க, பெரியார்களை திட்டுறாங்க, மகான்களை திட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்க மதிக்கிற அளவுக்கு எந்த ஜமாத்தும் மதிக்காது. எப்படி மதிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும் அந்த ரசூலுடைய சுன்னத்தை காப்பாற்றுவதற்காக உசுர கொடுப்போம். இதுக்கு மேல எப்படி மதிக்க சொல்றீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் மதிக்கிற நாங்க தான் முன்னாடி நிற்கிறோம். சுன்னத்தை கடப்படி நாங்க தான் நிற்கிறோம். ரசூலுல்லாஹை பத்தி காத்துன்னு போட்டாங்களே, முத போராட்டம் அடிச்சது யாரு? இந்தியாவுடைய மொத்த இந்தியாவுல டென்மார்க்ல ஒரு பத்திரிகையில நபிகள் நாயகத்தை கேலி சித்திரம் வரைந்து கீழ்த்தரவ பேசினாங்களே, ஹிந்தி பல பேர் செஞ்சார்கள். முதல்ல இந்தியாவில் அதை கவனத்தில் கொண்டு வந்து போராட்டத்தில் குறித்தது யார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். ஆக இப்படி ஒரு ஜமாத்து நாடு முழுவதும் இருப்பது உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது, எல்லோருக்கும் நல்லது என்று கூறி குர்ஆன் அடிப்படையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மாத்திரம் நம்முடைய எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி, தேர்தல் நேரமாக இருக்கிற காரணத்தினால் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் முடித்தாக வேண்டும். நன்றி உரைக்கு துவாவனா இருக்கிற காரணத்தினால் அப்படி உட்காருங்க. கொஞ்ச நேரம் ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கணும். இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இதெல்லாம் நீங்க இபாதத் ஆக்கிறீங்க. உட்கார்ந்து இருக்கீங்க, உட்கார்ந்து இருந்ததுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். மறுமையில் எப்ப கிடைக்கும்? ஒரு குறிப்பிட்ட துவாவை சொல்லிவிட்டு நம்ம கலைஞ்சோம்னு சொன்னா, இப்படி உட்கார்ந்து இருந்ததெல்லாம் ஒரு தொழுகை மாதிரி, ஒரு நோன்பு மாதிரி, நம்ம செஞ்ச சவாபான ஒரு காரியம் மாதிரி மறுமையில் பதிவு செய்யப்படும். அதனால பரபரன்னு எந்திரிக்காம அப்படியே உட்காருங்க. நன்றி உரை சொல்லிவிட்டு துவா ஓதுன பிறகு நம்ம கலையலாம்.